ஹலோ மச்சி. கிரிப்டோ தமிழ் சங்கத்துக்கு வந்திருக்க எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்க கிரிப்டோ மச்சி. இது வரைக்கும் 2 பெரிய சீரிஸ் நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 20 வீடியோஸ் போட்டிருக்கேன். 20 ப்ளஸ் வீடியோஸ் ஆக்சுவலி. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பிளாக் செயின் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட் சீரிஸ். அதில் வந்து பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் பிளாக் செயின் என்ன, கிரிப்டோ, பிட்காயின், ஹாவிங், மைனிங் அதெல்லாம் போட்டிருக்கேன். அண்ட் அனதர் பிளேலிஸ்ட் ஆஃப் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ப்ரைஸ் அனாலிசிஸ். அதில் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் அனாலிசிஸ் அதெல்லாம் பற்றி போட்டிருக்கேன். அண்ட் மேஜராக அதில் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், ஃபிபோனாச்சின்னா என்ன, அப்புறமேட்டு சிபிஐ, இன்ஃப்ளேஷன் என்ன, மூவிங் அவரேஜ், அதை பற்றிலாம் நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ரைட். ஸோ இது வரைக்கும் என் வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இதில் வேல்யூ கிடைக்குது அப்படின்னா இந்த வீடியோக்கும் உங்கள் லைக்கை போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ ஏன்னா நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஒரு சீரீஸாக போட்டுட்ருக்கேன். ஸோ கண்டினியூஸாக நிறைய வீடியோஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஐ பிலீவ் டெஃபினெட்லி இட் வில் ஆட் மோர் வேல்யூ. ரைட். ஸோ ஹேவிங் செட் தட் இன்னைக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். விச் இஸ் லாஸ்ட் டைம் நான் பார்த்த வீடியோவோட ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸ்டென்ஷன். லைக் ஸோ லாஸ்ட் டைம் வி saw a வீடியோ அபவுட் மூவிங் ஆவரேஜஸ். ரைட். ஸோ மூவிங் ஆவரேஜஸ்னா என்ன, அது எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எவ்வளோ கிரிட்டிக்கல் அது, அது எப்படி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அதை பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த விதத்தில் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஒரு முக்கியமான ஈவெண்ட் நடந்திருக்கு. விச் இஸ் பிட்காயினோட வீக்லி க்ளோஸ் ஆச்சு. இன்னைக்கு வந்து மண்டே. ஸோ எஸ்டர்டே நைட் ஆர் யூடிசி டைம் படி பார்த்தோம்னா இன்னைக்கு காலையில் 5:30 மணிக்கு வீக்லி க்ளோஸ் ஆச்சு. ஸோ அந்த வீக்லி க்ளோஸில் ஒரு ரொம்ப சிக்னிஃபிகண்டான விஷயம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து இட் க்ளோஸ்ட் அபோவ் ஒரு சிக்னிஃபிகண்ட் லெவல் விச் இஸ் 200 வீக் மூவிங் ஆவரேஜ். ஓகேங்களா. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா பிட்காயினோட ப்ரைஸ் இருக்குல்ல, இதான் பிட்காயின் ப்ரைஸ். ஸோ 200 வீக் மூவிங் ஆவரேஜ், இதான் 200 வீக் மூவிங் ஆவரேஜ் லெவல் வச்சுக்கோங்க. ஸோ பிட்காயின் திஸ் வீக் ஹஸ் க்ளோஸ்ட் அபோவ் தட், அதுக்கு மேலே க்ளோஸ் ஆயிருக்கு. அது ஏன் சிக்னிஃபிகண்ட் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ நம்ம இப்போ சார்ட்குள்ள போய் பார்த்தோம்னா சிம்பிளா, ஸோ திஸ் இஸ் லைக் வீக்லி சார்ட் அண்ட் இதுதான் ப்ரைஸ் பாயிண்ட்ஸ். ஸோ இந்த ப்ளூ லைன் நீங்கள் பார்க்கறது பார்த்தீங்கன்னா இதுதான் 200 வீக் மூவிங் ஆவரேஜ். ஓகேங்களா. ஸோ ஆஸ் ஐ செட் இந்த வாரம் கேண்டில் க்ளோஸ் ஆச்சு. இந்த வாரம் கேண்டில் இங்கே க்ளோஸ் ஆச்சு அண்ட் ஆஃப்டர் லாங் டைம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் எப்போ இது பிரேக் டவுன் ஆச்சு 200 வீக் கீழே போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 2022 ஜூன். ஓகேங்களா. கிட்டத்தட்ட ஜூன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 6 மாதம் 7 கிட்டத்தட்ட 9 மந்த்ஸுக்கு ஆச்சு. 9 மந்த்ஸாக வி ஹவ் பீன் அண்டர் திஸ் 200 வீக் மூவிங் ஆவரேஜ். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப்டர் ஒரு 9-10 மாதம் கழிச்சு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம இந்த 200 வீக் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ இது ஏன் ரொம்ப சிக்னிஃபிகண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லைன் நீங்கள் ஹிஸ்டாரிக்கலாக எடுத்தீங்கன்னா எஸ். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே இது ரொம்ப கிரிட்டிக்கலாக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் இதுக்கு முன்னாடி சைக்கிள் வரைக்கும் கடைசி ஒரு 7-8 வருஷமா இது வந்து பெரிய சப்போர்ட்டாக இருந்துச்சு. ஸோ 2015 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ இங்கே சப்போர்ட்டாக இருந்துச்சு. ஸோ இங்கே சப்போர்ட்டாக இருந்துச்சு. இங்கே சப்போர்ட்டாக இருந்துச்சு. ஸோ சப்போர்ட் வாங்கினதுக்கு அப்புறம் திருப்பி எல்லாமே கிட்டத்தட்ட பாட்டம் இதுதான் மார்க் பண்ணிச்சு இது வரைக்கும் முன்னாடி சைக்கிள்லாம். பாட்டம் இது கோவிட் கிராஷோட பாட்டம். ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் அதுக்கு கீழே போச்சு. ஸோ விச் வாஸ் வெரி ஒரிஃபுல். கொஞ்சம் இதுக்கு முன்னாடி நடந்ததே இல்லைங்கிறனால ஒரியா இருந்துச்சு. ஸோ நவ் நேற்று வந்து ஒரு இன்னைக்கு காலையில் 5:30 மணிக்கு வந்து திருப்பி மேலே க்ளோஸ் ஆனது. இட் இஸ் லைக் வெரி 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 பாசிட்டிவ். ரீசன் பீயிங் இதுக்கு முன்னாடி வந்து ஸோ இது ஒரு டிவிஷன் எடுத்துக்கலாம். ஸோ நவ் ஏன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன்னா உங்களுக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஓகே. ஸோ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸில் ஒன்ஸ் ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து சப்போர்ட் ஃப்ளிப் ஆயிடுச்சு அப்படின்னா தட் வில் பிகம் அ சப்போர்ட். ரைட். ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஃப்ளிப் ஆயிடுச்சுன்னா தட் ரெசிஸ்டன்ஸ் வில் பிகம் அ சப்போர்ட். ஓகேங்களா. ஸோ அந்த இதுபடி ஸோ நவ் திஸ் லைன் 200 வீக் மூவிங் ஆவரேஜ் வந்து தெர் இஸ் அ குட் சான்ஸ் இது வந்து சப்போர்ட்டாக உண்மையை ஆக்ட் ஆகலாம். ஸோ ப்ராபப்ளி வந்து ப்ரைஸ் திருப்பி கொஞ்சம் கீழே இறங்கினா கூட இந்த லைனில் சப்போர்ட் எடுத்துட்டு ரீட்டர் எடுத்துட்டு திருப்பி மேலே போகலாம். ஸோ அதனால இது ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக மாறிடுச்சு, ஃப்ளிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். ரைட்.
ஓகே, ஸோ நவ் இமீடியட்டாக நம்ம வந்து வி ஷுடன்ட் கெட் வெரி எக்ஸைட்டட் பிகாஸ் இது வந்து ஃபேக் அவுட்டாக கூட இருக்கலாம், அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஜென்ரலாக என்ன பண்ணுவோம், ஒரு பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ஒன்ஸ் வி ஹாவ் அ பிரேக் அவுட் ஆர் பிரேக் டவுன் வாட் எவர், ஏதோ அது ஒரு பேட்டர்ன் பிரேக் அடிச்சுன்னா வி ஹவ் டு வெயிட் ஃபார் கன்ஃபர்மேஷன். ஓகே, கன்ஃபர்மேஷன்னா அதோட நெக்ஸ்ட் கேண்டிலும் அதுக்கு மேலே இருக்கணும், ரைட்? ஸோ இப்போ பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் கேண்டில் ஒரு திருப்பி உள்ள வந்துச்சுன்னா அது வந்து ஃபேக் அவுட் அர்த்தம். நான் அது வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வீடியோ நான் சொல்லியிருப்பேன், ரைட்? ஸோ கன்ஃபர்மேஷனாக வெயிட் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா வில் ஆல்சோ வெயிட் ஃபார் ஒன் மோர் கேண்டில் டு க்ளோஸ் அபோவ் திஸ் லைன், ஸோ தட் இஸ் பிரேக் அவுட். ஸோ தென் நம்ம வந்து ரீடெஸ்ட் ஆகிட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது, இல்லைனா அப்படியே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ ஒன்ஸ் கன்ஃபர்மேஷன் ஆச்சுன்னா தென் விச் வி கேன் சே டு அன் எக்ஸ்டென்ட் கான்ஃபிடென்ட்டாக வந்து ஓகே இது வந்து ஃபேக் அவுட் இல்லை, ஏன்னா திருப்பி திருப்பி கேண்டில் வந்து மேலே க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம், ரைட்? ஸோ விச் மீன்ஸ் கன்ஃபர்மேஷன் ஆகும்னா இப்போ இந்த கேண்டில் க்ளோஸ் ஆயிடுச்சிங்க, அடுத்த கேண்டிலும் we have to see it is closing above 200 week moving average and probably another one more candle. ரெண்டு கேண்டில் க்ளோஸ் ஆச்சுன்னா 100% நம்ம சேஃபாக சொல்லலாம். ஈவன் அடுத்த கேண்டில் க்ளோஸ் ஆச்சுன்னா கூட டு அன் எக்ஸ்டென்ட் நம்ம வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக சொல்லலாம், லைக் இது ஃபேக் அவுட் இல்லை, நிஜமாவே பிரேக் அவுட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு. ஸோ ஒன்ஸ் திஸ் கன்ஃபர்மேஷன் ஹேப்பன்ஸ் தென் we can be very confident, okay இது வந்து ஃபிளிப் ஆயிடுச்சு, ஸோ திஸ் 200 வீக் வில் ஆக்ட் அஸ் அ சப்போர்ட். அண்ட் ஏன் இம்பார்ட்டண்ட்டாக சப்போர்ட் வச்சுட்டு நிறைய லெவல்ஸ் இருக்கு, அண்ட் மூவிங் அவரேஜ் நிறைய லெவல்ஸ் இருக்கு. ஏன் 200 வீக்கர் சப்போர்ட் எடுத்துன்னு சொன்னா ஃபார் சிம்பிள் ரீசன் தான். ஸோ காலங்காலமாக இது வந்து பெரிய சப்போர்ட் அண்ட் பாட்டம் ஃபார்மேஷன் வந்துருக்கு நம்மளுக்கு, ரைட்? ஸோ அவ்வளோ பெரிய இது லைட்டாக ஒரு ஸ்லிப் ஆச்சு வச்சுக்கோங்க இந்த தடவை. ஸோ அகெயின் இட்ஸ் பேக் டு கேம். அப்படி பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து இது சப்போர்ட்டாக வந்து இது ஃப்ளிப் ஆச்சுன்னா இது வந்து பயங்கரமான சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ விச் மீன்ஸ் பாட்டம் இஸ் ஆல்ரெடி இன் அப்படிங்கிற என்னோட தீசிஸ் திருப்பி இன்னும் வேலிடேட் ஆகலாம். ஸோ இட் இஸ் ஆனது ஒன் மோர் எவிடன்ஸ் ஆர் ஒன் மோர் ஒரு data point which is supporting my thesis bottom is already in, right? So yeah, so நம்ம இதை நம்ம கீழே அப்சர்வ் வாட்ச் பண்ணுவோம் 200 வீக் நெக்ஸ்ட் வீக்லையும் க்ளோஸ் ஆகுதா, அதுக்கு மேலே க்ளோஸ் ஆகி கன்ஃபர்மேஷன் ஆகுதான்னு. அண்ட் ஒன் மோர் திங் which I wanted to touch as another important one or interesting one that has happened. இதுக்கு பேர் வந்து இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன். ஸோ ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ், இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட். இங்கே ஒரு ஷோல்டர், இங்கே ஹெட்டு, இங்கே ஷோல்டர், இது வந்து இன்வெர்ஸ் தலையில் இருக்கிற மாதிரி. ஸோ இது வந்து ஒரு நெக்லைன் இருக்கு, இந்த நெக்லைனை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா தென் வி ஹாவ் அ டார்கெட் ஆஸ் வெல். ஸோ இது வந்து இதுவும் ஒரு பிரேக் அவுட் ஒரு பேட்டர்ன், ஓகேங்களா? ஸோ இந்த நெக்லைனை வந்து தாண்டிடுச்சு. ஸோ நெக்லைன் தாண்டிச்சுன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 40,000 40 to 41,000 வந்து நம்மளுக்கு அப்போ டார்கெட் இருக்கு. ஸோ டோன்ட் கெட் எக்ஸைட்டட், இட்ஸ் நாட் லைக் ஒரே ஸ்ட்ரெயிட் லைன்லேயே அப்படி போயிடாது, ஓகே? ஸோ இது வந்து இட்ஸ் நாட் லைக் இட்ஸ் கோயிங் அ ஸ்ட்ரெயிட் லைன், அப்படி ஸ்ட்ரெயிட்டாக போகாது. ஸோ வில் ஹாவ் லாட் ஆஃப் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், ரைட்? பட் அல்டிமேட்லி திஸ் இஸ் வாட் த டெக்னிக்கல் இண்டிகேட்டர் இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் வந்து சொல்றது இதுதான், ரைட்? ஸோ ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பற்றி நம்ம டீட்டெயிலாக ஒரு வீடியோ பார்ப்போம், ஸோ உங்களுக்கு புரியும் அப்போ. ஸோ ஜஸ்ட் பிகாஸ் இந்த பேட்டர்ன் வந்து ரொம்ப எவிடென்ட்டாக பிரேக் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிறனால உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஸோ டோன்ட் ஸ்வெட் இட், ரொம்ப அதை பற்றி கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, இது ஒரு இன்னொன்று பாசிட்டிவ் இது நடந்திருக்கு வீக்லி சார்ட்டில், லாங் டேர்ம் சார்ட்டில். ஸோ நான் இப்போ சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் சார்ட்ஸ் விச் இஸ் லைக் த இம்பாக்ட் வில் பி லைக் நெக்ஸ்ட் 1 or 2 months ஆர் 5 months 6 months 1 year, அந்த மாதிரி லாங் டேர்ம் ஹரிசானில் இருக்கிற இம்பாக்ட் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். பிகாஸ் நான் அதை அந்த ஹரிசானில் தான் நான் பார்ப்பேன் என்னோட ஹோல் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே. இட் டசன்ட் மேட்டர் ஃபார் மீ நெக்ஸ்ட் ஒன் டேல வந்து டக்குன்னு 10% 20% ஏறி இறங்குது அப்படிங்கிறது வந்து அந்த இதில் கேஷ் பண்ணுறது என்னோட நோக்கம் கிடையாது. என்னோட நோக்கம் வந்து லாங் டேர்ம் இது லைக் ஒரு பிக் வந்து பாட்டம் ரேஞ்சில் எங்கேயாச்சும் வாங்கிட்டு இந்த டாப் ரேஞ்சில் விற்கிறோம். அண்ட் அகைன் மைண்ட் யூ, எக்ஸாக்ட் பாட்டம் வாங்கிட்டு எக்ஸாக்ட் டாப் விற்கிறோம் அப்படிங்கிறது என்னோட ஆசை கிடையாது. ஏன்னா அது வந்து பேராசை, அது பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அந்த பேராசைக்குள்ள மாட்டோம்னா நம்ம வந்து மிஸ் பண்ணிடுவோம். ஸோ பாட்டம் அப்போ எக்ஸாக்ட் பாட்டம் வரும்னு வெயிட் பண்ணிட்டு நம்ம இங்கே வாங்க மாட்டோம், கீழே இறங்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருப்போம், அதுக்குள்ள மேலே ஏறிடும். அதே மாதிரி மேலே இருக்கும்போது இங்கே விற்காம ஒன்று மேலே போவோம் எக்ஸாக்ட் டாப்பில் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்போம், கீழே இறங்கிடும். ஸோ த ஹோல் ஐடியா இஸ் இந்த ரேஞ்சில் வந்து எங்கேயாச்சும், ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல எங்கேயாச்சும் வாங்கிட்டு இந்த இடத்துல இந்த டாப் ரேஞ்சில் எங்கேயாச்சும் விற்கிறோம் அப்படிங்கிறது தான் என்னோட
இது. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ இதை பாட்டம் ரேஞ்ச் நான் நினச்சிட்டு இருக்கேன். ஸோ இந்த ரேஞ்சில் வாங்கியிருக்கேன். இது கீழே போனாலும் எனக்கு ஐ டோன்ட் ரிக்ரெட் மச். ஏன்னா இங்கே இது நல்ல ப்ரைஸ், 15,000 17,000 பிட்காயினில் வாங்குறது நல்ல ப்ரைஸ். அண்ட் மை டார்கெட் இஸ் ஐ வில் கீப் அப்சர்விங் அண்ட் எக்ஸாக்ட் டாப்பில் விற்கணும்னு நான் யோசிக்க மாட்டேன். டாப் கிட்ட இருக்குன்னு தோணுச்சுன்னா அந்த இடத்துல நான் விற்றுருவேன் கொஞ்சம் கொஞ்சமாக. அண்ட் அகைன் நாட் இன் ஒன் ஷாட், கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் ஐ வில் லீவ் ஆவரேஜ் அவுட், ஆவரேஜ் இன் பண்ணுற மாதிரி ஆவரேஜ் இன் பண்ணுற மாதிரி ஆவரேஜ் அவுட் பண்ணுவேன். ஓகே, ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம மேஜர்ஸ் காமிக்கணும்னு நினச்சது வந்து 200 வீக் மூவிங் ஆவரேஜ் வந்து தாண்டிடுச்சு. ஸோ குட் சான்ஸ் இட் வில் ஆக்ட் அஸ் அ சப்போர்ட் நவ். ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஹஸ் ஃபிளிப்ட் இன் டு சப்போர்ட். வில் வெயிட், கன்ஃபர்மேஷன் எடுக்கிறத வெயிட் பண்ணுவோம். ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்ன் ஒன்று பிரேக் அவுட் ஆயிருக்கு, அதையும் அப்சர்வ் பண்ணுவோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்ம் வீக்லி சார்ட்ல இருந்து எல்லாமே ரொம்ப புல்லிஷாக தான் இருக்குது. பேரிங் தி நாய்ஸஸ் தட் வில் கம். ஷார்ட் டேர்மில் இருக்க நாய்ஸ் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஐ திங்க் பாட்டம் இஸ் இன். அண்ட் நம்ம வந்து இப்போ ஒரு நல்ல நெக்ஸ்ட் 2 இயர்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு என்னோட இதுபடி, என்னோட அப்சர்வேஷன் படி. ஸோ யா, நெக்ஸ்ட் 2 இயர்ஸ் வில் பி மோர் இன்ட்ரெஸ்டிங். ஸோ ஐ ஹோப் உங்களையும் அந்த ஜேர்னியில் நெக்ஸ்ட் 2-3 இயர்ஸ் அண்ட் பியாண்ட் உங்களை கூட்டிகிட்டு போவேன். உங்களை ஃபெசிலிட்டேட் எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ இந்த கிரிப்டோ வேர்ல்டுக்குள்ளே என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அதை பண்ணணுங்கிறத என் ஆசை. லெட்ஸ் see. ஸோ நான் நிறைய வீடியோஸ் ஒன்று நான் போடுறேன். ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஸோ தட் உங்களுக்கு எல்லா வீடியோஸோட வேல்யூஸும் கிடைக்கும். அண்ட் யா, வில் வெயிட் ஃபார் அதர் வீடியோஸ். அது வரைக்கும் வாழ்க தமிழ், வளர்க கிரிப்டோ, வெல்க ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். நன்றி.